ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய சமுத்தூர் பக்கம் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம். எவ்ரி சாட்டர்டே வந்து நாங்கள் போவோம் இந்த கோயிலுக்கு. பாப்பா வந்து லீவுக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து பாப்பாவை கூட்டிகிட்டும் கிளம்பிட்டோம். பாருங்கள், பச்சை பசேல்னு தென்னை மரம் எங்கே திரும்பினாலும் பசுமை நிறைந்த இடத்துல தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது. கோயில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். கார் நிறுத்திட்டு இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல இங்கே வந்து தண்ணியில் மீன் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. அந்த மீன் பார்த்துட்டே பாப்பா வந்து நின்றுட்டா. சாமி கும்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் கேட்காம அந்த துளசி மாலை கையில் வச்சுட்டு தரவும் செய்யாமல் இங்கேயே நின்றுட்டா வேடிக்கை பார்த்துட்டு. சரின்னு சொல்லிவிட்டு தம்பி பிரித்திவி வந்து கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் மீன் பார்ப்பையாமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த கோயில் தான் வந்து ரொம்ப சிறப்பானது. பாருங்கள் எவ்வளோ நல்லா பசுமையாக இருக்குன்ட்டு. அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் கும்பிட்டுட்டு உள்ளே போய் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணி அர்ச்சனையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பின்னாடி வந்து நம்மளுக்கு பெருமாள் வந்து இருப்பார். அந்த பெருமாள் தரிசனம் வந்து பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு சுற்றி வர இடத்துல வந்து பெருமாள் பிரசாதம் வந்து வச்சுருப்பாங்க. செந்தூரமும் அந்த நாமம் கட்டி உரைச்சி அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே கோயிலே உட்காந்துட்டு மறுபடியும் பாப்பா வந்து மீன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் தம்பி வந்து அங்கே போய் நின்று பாப்பாவை மீன் பார்க்குறதுக்காக விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பார்க்கட்டுமா, அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு. வரவே மாட்டேன்ட்டு அந்த மீன் அப்படி அவ்வளோ அழகு, அவளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அந்த மீன் பசுமையாக இருக்குது. அந்த கோயிலுக்கு போனாலே நம்ம திரும்பி வர்றதுக்கே மனசு இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது. மனசுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்ரி வீக்கு நாங்கள் போயிட்டே தான் இருக்கிறோம் சாட்டர்டே. நீங்களும் வந்து முடிஞ்சால் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆஞ்சநேயர் கோயில். சுற்றிலும் வந்து தண்ணி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து நல்லா டெவலப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கோயில் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பாப்பா வந்து வரவே மாட்டேன்ட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தோன்னா பின்னாடி வேக வேகமாக வந்து காரில் ஏறி உட்காந்துட்டா. இப்போ வந்து நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயருடைய அருளை வந்து பெறலாம். வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.